இங்க கஞ்சன்ற பொண்ணு அந்த ஊரோட பெரிய வீட்டம்மாவும் பொண்ணுகிட்டு வந்திருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணு 12வது படிக்கிறதுனால அவங்க அம்மாவுமே தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றது இப்பதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே கல்யாணம் பண்றதுக்காக ஒத்துக்கிறாங்க. இப்ப அவங்களுமே கல்யாணம் பண்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அந்த பொண்ணோட வீட்டுக்குமே கொடுத்துட்டு அந்த பொண்ணு 2வது பையனுக்கு நிச்சயம் பண்ணிட்டும் போயிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு அவங்க கிட்ட நான் +2 படிக்கிறேன், எனக்கு எக்ஸாம் எல்லாம் எழுதணும்னு சொல்லும் போது நீ எங்க வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து தாராளமா படிக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்ப அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உனக்கு 12வது படிக்கிற பொண்ணு நீ 10வது கூட தாண்டலிடன்னு சொல்லும்போது அந்த பொண்ணை எப்படி கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்றான். இப்ப கல்யாண தேதி அன்னைக்கு அந்த பையனை காணாம போறாங்க. இப்ப வீடு ஃபுல்லா தேடுறாங்க, எங்கேயுமே அந்த பையனை காணோம். இப்ப அவங்க அம்மாவுமே அந்த பையன் காணாம போனதுக்காக என்னோட காசும் போகுமே, நான் என்ன பண்றது, இப்ப அந்த பொண்ணு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வரணும், நீ பேசாம நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த 3வது பையனை ரெடி பண்றாங்க. இப்ப அந்த பையனுமே என்னால அவளை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது, நீங்க அண்ணாக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்லி கேக்குறான். இப்ப அவங்க அம்மாவுமே நான் அதுக்குன்னு குறிப்பிட்ட அமௌண்ட் போட்டிருக்கேன், ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கோ, நான் சொல்றதா நீ கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த பையனையும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பதான் அந்த பையன் அவனோட முக்காட விளக்கும் போது தான் தெரியுது இது அவனோட 3வது பையன் சொல்லிட்டு. இப்ப அந்த பொண்ணுமே இந்த பையனை எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணீங்கன்னு சொல்லும் பொழுது இப்ப அவங்க அம்மாவுமே நீ நான் யாரை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சனா அவங்க தான் உன்னோட கணவன், சோ இப்ப நீ என்னோட 3வது பையனை தான் கல்யாணம் பண்ணிருக்க, அதனால அவன் தான் உனக்கு கணவன் சொல்லிடுறாங்க. இப்ப இந்த பொண்ணுமே என்ன நடக்குதுன்னே புரியாம ரூம்ல இருக்கும்போது இப்ப அந்த பையனுமே நீ இருக்கவங்க வருத்தப்படாத, உனக்கு படிக்கணும்னு தோணுதா தாராளமா படி, நான் உன்னை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்குமே ஆறுதல் சொல்றான். இப்ப மறுநாள் இவளுமே வெளியில போலான்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்க உனக்கு இப்பதான் கல்யாணம் இருக்கு, நீ வெளியில போக கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த நேரம் அந்த 2வது பையனுமே வந்து என் பொண்ணு எப்படி நீ அவனுக்கு கல்யாணம் பண்ணலாம் சொல்லி சண்டை போட இப்ப அவங்க அம்மாவுமே நீ கல்யாணம் தப்ப எங்க போன, உனக்கு கல்யாணம் தப்போ எங்கேயோ போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்க பொண்ணுன்னு சொன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப அந்த பொண்ணுமே ஸ்கூல் ட்ரெஸ்ல நான் ஸ்கூலுக்கு கிளம்பணும்னு சொல்லி வரா. இப்ப அவங்க அம்மாவுமே நீ எங்கேயும் போக கூடாது, உனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணு நீங்க தானே என்ன ஸ்கூல் படிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க, அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது நீ என்ன எதிர்த்து எல்லாம் பேசக்கூடாது, ஒழுங்கா உள்ள போன்னு சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணு நான் கண்டிப்பா எக்ஸாம் எழுத போகணும், அதனால நான் ஸ்கூலுக்கு போயே ஆவன்னு சொல்றாங்க. இப்ப அந்த 2வது பையனுமே உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னோட அம்மாவே எதிர்த்து பேசுறேன்னு சொல்லி அந்த பொண்ணுமே அடிச்சிடறான்.